ராதிகா சரத்குமாருக்கு அவங்களோட கரியர் பெஸ்ட்டு. சிவகுமார் வந்து இன்னொரு 50 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கார். அப்படி ஒரு ரைட்டிங்கு, அப்படி ஒரு காஸ்டிங், தமிழில் இருக்க எல்லா சிறந்த துணை நடிகர்களையும் மொத்தமாக போட்டு ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உறவினர்களெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது நமக்கு எப்படி ஒரு மனநிறைவு இருக்குமோ அந்த ஒரு மனநிறைவு படத்தில் இருக்குது. ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்குறோம். அப்படி ஒரு நிறைவான ஒரு படம். மெசேஜ் நிறையா சொல்லியிருக்காங்க. போகிற போக்கில் அப்படியே அசுரனில் கிளைமேக்ஸில் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லுவாங்க. அதை வந்து இதில் போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. படம் ஃபுல்லாகவே மெசேஜ் இருக்குது. அது எதுவுமே வந்து திணிக்கிற மாதிரி இல்லை. அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகுது. பயங்கரமாக ஒரு சீன் எமோஷனு அழுதுகிட்டு இருக்கும் போதே அடுத்த சீன் காமெடி வருது. மாற்றி ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்குது. பட் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அந்த எமோஷனலும் காமெடி கலந்து வர்றதுனால நல்லா இருக்குது பார்க்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவரோட கரியர் பெஸ்ட் படம் அது. எல்லாரோட காமெடியுமே எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாரோட காமெடியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலியோட தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். தாய் கிழவி உண்மையிலேயே சொல்கிறேன், பேயாக இருந்தது அப்படி தான் சொல்லுவேன். பார்த்தா இது எங்கூட்டு கிழவிடா அப்படி தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கிழவி நல்லா பண்ணிக்குது. படமும் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து பெண்கள் எப்போவுமே வந்து ஒரு யார் போனாலுமே நம்ம சில விஷயங்கள், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள் வரும். அப்போ போனாலும் பெண்கள் எப்போவுமே கண்ணியத்தோடையும் கெத்தோடையும் யார் கையும் நம்பி வாழக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் காமெடியாக பார்த்து நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடத்துல இமோஷனல் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சின்ன லேக் இருந்தது. என்னடா அப்படின்ற மாதிரி ஏன்டா தோமை பொறுக்கி என் படத்தை பார்த்தா நல்லா இல்லைன்னு கேட்குறேன். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஃபன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சில இடத்துல. நம்ம ஏன்னா இது கேள்வியா இல்லை லேத்து வந்து ஃபிகர் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா ஜாலியாக இப்போ இருக்கிற 30+ பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை பிஜிஎம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. சாங் எங்கே தலைவா நம்ம கமலஹாசன் சார் பண்ண படத்தில் வந்து எல்லா படத்துலையும் எடுத்து பிட்டாக போட்டு ஓட்டிட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே, காமெடி ஒரு கூட இருந்தது. அவர் பண்ணுற சில விஷயங்கள் அந்த இமோஷனல் சீன்லாம் சொல்லும் போதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறது. எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சின்ன லேகு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிர்பார்க்கல. ரொம்ப சரியான ஃபெமினிசம் பேசியிருக்கிற மூவின்னு எனக்கு தோணுது. ராதிகா மேமோட பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை. சூப்பர் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. மற்ற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் காமெடி பண்ணியிருக்காங்க. அதில் முனிஷ்காந்த், பாலசரவணன் அவங்க எல்லாரோட காமெடிஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்கள தனித்தனியாக வேறு படங்களில் பார்க்கும்போது ஹீரோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதை ஓவர் ஷேடோ பண்ணிவிடும். பட் இதில் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ஹீரோ ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹீரோக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இல்லை. பட் இதில் எல்லாருமே அந்த ஹீரோயிக்காக தான் இருந்தாங்க. அதனால எல்லாரோட ரோலுமே எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்கேயுமே லேகெல்லாம் எதுவுமே தோணலை. ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ தூரம் காமெடி எதார்த்தம் இருந்ததோ செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி எமோஷன், அந்த கருத்து அதெல்லாமே இருந்தது. பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு மூவி பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு எல்லாரும் நடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. இது லைவ்லியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ராதிகா மேடம் எல்லாருமே எல்லா ஆக்ட்ரஸுமே வந்து நல்லா யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. அது ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு. சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு காமெடியெல்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம்க்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியில் நிறைய விஷயம் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்றத நமக்கே சொல்கிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி பேசுகிறது அவங்க பசங்கள்லாம் நம்ம படிக்கலாதனால நமக்கு காது இருந்தும் செவிடுங்கன்றான்னு சொல்கிற டைலாக் ரொம்ப எனக்கு யதார்த்த உண்மையை சொல்லுச்சு. எல்லாத்துக்குமே இது சமம். எல்லாருக்குமே காமனாக எல்லாருமே பார்த்து கற்றுக்கூடிய மாதிரி தான். எங்கேயுமே போர் அடிக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு. நல்லா வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. ராதிகா நடிப்பு நல்லா இருந்தது. பசங்களாக நடித்தவங்க நடிப்பு நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம். நல்லா இருக்கு. ஃபுல்லாக காமெடி தான். ஃபுல்லாக காமெடி. செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு நல்லா ஹார்ட் டச்சாக இருந்தது. நல்லா இருந்தது. எனக்கு தெரியல, இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான படம் தான். ஆக்சுவலாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் நல்லா க்ரோத்தை நல்லா ஓடும். நல்லா
நல்லா தான் இருந்தது. லேடிஸ்க்கு நல்ல மெசேஜாக இருந்தது. செப்பரேட்டாக எல்லாம் வந்து தானும் சுயமாக இருக்குன்றதுக்காக நல்ல மெசேஜாக இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க ராதிகா. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்டாக இருந்தது அவங்களுக்கு அந்த ரோல். ஆமாண்ணா அப்படிதான் இருந்தது. நாங்கள் வந்துட்டு இதாக நேட்டிவ் போன மாதிரியே இருந்தது. நல்லா தானே போகுது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சார் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். இவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. ராதிகா மேம் அவங்க ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ராதிகா மேம் மட்டும் இல்லை, அவங்க கூட நடிச்சிருந்த கோ ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு போய் எல்லாருமே பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வர்த் வாட்சிங். புரியல. பெண்களுக்கான படங்க. தயவு செஞ்சு எல்லா பெண்களும் போய் பாருங்க. அவங்க கன்வே பண்ற மெசேஜ் வர்த் வாட்சிங். காமெடி அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சிரிச்சுட்டே தான் இருந்தோம். எங்கேயுமே போர் அடிக்கல. நாங்கள் சிரிச்சுட்டே தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வாட்டி பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி படமும் அடுத்த வாட்டிலாம் எடுக்கணும்னு டேரக்டர்ஸ்க்கு தோணும். இந்த கேங்ஸ்டர்ஸு, இந்த லவ் ஸ்டோரி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சைடு ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி படமும் எடுத்தால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். ஹியூமர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. எல்லா காமெடி ட்ராக்குமே நல்லா இருந்தது. மொக்கன்னு சொல்லவே முடியாது படத்தை. ஆமாம், சில மதுரை ஸ்லாங்லாம் எங்களுக்கு ஆக்சுவலி புரியவே இல்லை. நடுவில் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்டேன் என்ன சொல்ல வராங்கன்னு. மேபி அது பார்க்க அப்புறம் செகண்ட் ஹாஃப்லலாம் நல்லாவே புரிஞ்சுது.